ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து 2020 இந்தியாவை வல்லரசு ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டார். பட் அவர் மட்டும் ஆசைப்பட்டால் முடியாது, இதுக்கு வந்து நாமளும் நம்மளோட ஒத்துழைப்பு வந்து கொடுத்தாகணும். அந்த ஒரு மனுஷனாகவே இருந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் மாணவர்களை சந்தித்து இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி பரவலாக மீடியாக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அது வந்து அவர் மட்டும் கண்ட கனவு இல்லை, நம்ம எல்லாருமே அந்த கனவை அவரோட சேர்ந்து நினைவாக்கணும். இந்த தருணத்தில் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சு போனது உண்மையிலேயே நமக்கு வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், நம்ம அவருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி என்ன அப்படின்னா, அவரோட கனவு வந்து நம்ம நனவாக்குறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு நாடு வந்து வல்லரசு அப்படின்னா அதுக்கான தகுதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தகுதி வந்து அந்த நாட்டில் எல்லாருக்குமே வந்து குறைந்தபட்ச படிப்பறிவு இருக்கணும், அடிப்படை கல்வி அறிவு இருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டை வந்து வளமையாக்குறதுக்கு உண்மையான சக்தி வந்து கல்விக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்கிலையும் கிடையாது. அதாவது படிப்பு அப்படின்னா வந்து ஏட்டு படிப்பு இல்லை, மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இல்லை, எல்லாருமே வந்து புரிஞ்சு படிக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சு படிக்கணும், நம்ம எதற்காக வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும். ஸோ நம்மளோட முன்னோர்கள் நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்ம எதுவுமே வந்து அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதோட விளைவு தான் வந்து இப்போ சரியாக மழை பெய்யறதில்ல, சூழ்நிலை தட்பவெப்பம் இதெல்லாமே வந்து அது பாட்டு மாறிட்டுருக்கு. ஸோ நம்மளோட முதற்படியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது நம்ம இருக்கக்கூடிய மாநிலம், நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துலையுமே வந்து மரங்களை அதிகப்படுத்தும். ஸோ மரங்களை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா, இப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து எப்படி இந்தியாவில் கருவேல மரத்தை விதைச்சாங்க அப்படின்னாக்கா, அதோட விதைகளை நிறைய இடத்துல தூவிட்டாங்க, யாருமே போய்ட்டு நட்டுட்டுலாம் வரல. அவங்க தூவினாங்க, அதுவாக வளர்ந்தது. அது இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோட ஒரு பெரிய இயற்கை வேளாண்மையை பாதிக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத அளவில் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அவங்க செஞ்சதையே நம்ம வந்து அவங்க போன அதையே பார்த்துக்கலாம், நம்ம வந்து வேறு மாதிரி செய்வோம். அவங்க எப்படி கருவேல மரத்தோட விதையை வந்து இந்தியாவில் ஊடுருவி விட்டாங்களோ, அதே போல் நல்ல மரத்தோட விதைகளை நாம் வந்து ஊடுருவ செய்வோம். இதுதான் மெயினாக நான் சொல்ல வந்தது. நம்ம ஊரில் இருக்க நல்ல ஒரு சில மரத்தோட விதைகளெல்லாம் வந்து இந்த புளிய மரம், வேப்ப மரம், பொங்க மரம், நம்ம பகுதியில் இருக்க சாதாரண மரங்கள், அந்த மரத்தோட விதையெல்லாம் வந்து நாம் நம்மளோட பேக்கெட்ஸில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ ஒரு 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சுட்டு இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் நம்ம இப்போ அசால்ட்டாக பேக்கெட்டில் வச்சுட்ருக்கோம். அப்படின்றப்ப ஒரு சின்ன சின்ன விதைகள்லாம் நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கு தப்பே கிடையாது. இப்போ நல்ல மழை சீசன், இந்த மழை சீசனில் நம்ம அந்த விதைகளை வந்து நம்ம ரோடு ஓரத்தில் நல்ல வளமையான மண்ணில் நம்ம போட்டோம்னாக்கா தன்னால் அது வளர்ந்துட்டு போகும். மழை சீசனில் ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற டைமில் போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கணும், ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும். மழை பெய்கிற டைமிங்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுவாக வந்து துளிர்விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு வந்து எது துணையுமே வந்து தேவையில்லை, அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து நம்ம வந்து நம்மளோட பேக்கெட்டில் விதைகளை எடுத்து வைப்போம், இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் வளமையாக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வழிகள் மூலிமா தான் நம்ம நாட்டை வந்து வளமையாக்க முடியும். அப்துல் கலாம் சார் அவருடைய கனவு வந்து நம்ம உண்மையிலே நனவாக்கும். ஸோ நான் என்னோடய பணியை தொடர்ந்துட்டேன், உங்களோட பணியை நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடரணும். இது வந்து நம்மளோட நாட்டுக்காக நம்ம செய்கிற ஒரு நல்லது. இதை வந்து நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட சொல்லணும். ஏன்னா வந்து இது ஒருத்தரோட முடிஞ்சு போகக்கூடாது, இது வந்து ஒரு பாம் பிளாஸ்டிங் மாதிரி இருக்கணும். அது தொடர் அணு வெடிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தன் முடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் கண்டினியூ பண்ணால் அது வந்து ஒரு லூப் சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கணும், சைக்கிள் செயின் மாதிரி போயிட்டே இருக்கணும். ஸோ இது போல் வந்து இந்த தகவலை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இந்த தகவலை. நீங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாட்டை வளமையாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் நம்ம செய்வோம். நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம இதை செய்வோம். ஓகே, தேங்க்ஸ், பாய்.